நான் உங்க டாக்டர் ஷமீம் பேசுறேன். இந்த வீடியோல ஹெமராய்ட்ஸ் மூல நோய் பற்றிய பேஷண்ட்ஸ் நமக்கு அடிக்கடி கேட்கிற சந்தேகங்களை பத்தி பார்ப்போம். இப்போ மெயினாக பேஷண்ட் வந்து மூலம் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு பொதுவாக அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, இதை வந்து மூலம் தானா, அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்கலாம், இல்லை பிளட் டெஸ்ட் எடுத்தால் கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை ஸ்கேன் ஏதாவது பார்க்கலாமா, இன்வெஸ்டிகேஷன் பற்றி நம்மள்ட்ட கேட்குறாங்க. மூல நோய் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொலனோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு எனிமா மாதிரி கொடுத்து வயிறை கிளீன் பண்ணிட்டு ஆசன வாய் வழியாக ஒரு கேமரா மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பெருங்குடலை ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம். அந்த கொலனோஸ்கோபி டெஸ்ட் மூலமாக இவங்களுக்கு மூலம் தான் இருக்கா, வேற எதுவும் நோய் இருக்கா, கேன்சர் எதுவும் இருக்கா, குடல்ல புண்ணு எதுவும் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த கொலனோஸ்கோப்பியுமே வந்து வலி இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம மயக்க மருந்து கொடுத்து தான் பண்ணுறோம். ஸோ அது வந்து டே கேர் ப்ரொசீஜர் தான். மார்னிங் வந்துட்டா பேஷண்ட்ஸ் நைட் வந்து வீட்டுக்கு போயிடலாம். ஓகே சார், இந்த சர்ஜரி தான் பண்ணணும்னு எதுவும் இருக்கா சார்? இப்போ மூலம் இருக்கு இல்லையா, மாத்திரை மருந்தால குணப்படுத்த முடியாதா? ஆமாம், ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மெடிசின்ஸ்லேயே சரி பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட் 1 கிரேட் 2 ரொம்ப ஆரம்ப நிலையில் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆசன வாயில் வந்து பெருசாக தெரியாது. கம்ப்ளைண்ட்ஸும் வந்து பேஷண்ட்ஸ்க்கு எப்பயாவது ரேராக தான் வந்து பிளட் வர்றது, அதிகமாக வலி இருக்கிறதோ அதிகமாக எரிச்சல் இருக்கிறதோ இருக்காது. அக்கேஷனலாக எப்பயாவது ஒரு தடவை வந்து பிளட் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே மெடிசின்ஸ் கொடுப்போம், ஹை ஃபைபர் டயட் கொடுப்போம், நார்ச்சத்தை அதிகப்படுத்த சொல்லுவோம், உணவில் நான்வெஜ்ஜை கம்மி பண்ண சொல்லுவோம், டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய சொல்லுவோம். இதில் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ்லேயே கண்ட்ரோல் ஆயிரும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து சர்ஜரியை தவிர்க்கலாம். சரிங்க சார், இப்போ இதை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டா, இப்போ இந்த மூலம்ன்ற ஒரு பிரச்சனை வந்து ஃபியூச்சரில் வந்து நமக்கு கேன்சராக எதுவும் மாறுமா? மூலம்ன்றது வந்து கேன்சராக மாறாது. நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கேன்சர் நமக்கு இருந்து நம்ம வந்து அதை கண்டுபிடிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதை மூலம்ன்ட்டுட்டே ரத்தம் வருதுன்ட்டு மூலம்ன்ட்டே வந்து 6 மாதம் 1 வருஷம் நம்ம ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து ஒரு சிடி ஸ்கேன் பண்ணியிருக்க மாட்டோம், அந்த டாக்டரை பார்த்துருக்க மாட்டோம், ஒரு கொலனோஸ்கோபி டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ ரத்தம் வர்றதை வந்து மூலம்னே நம்ம நினச்சிட்டே இருந்திருப்போம். அது வந்து கேன்சராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பேஷண்ட்ஸ் நம்மள்கிட்ட வரும்போதே வந்து ஸ்டேஜ் 4 முத்திர ஸ்டேஜில் வருவாங்க.